ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க ஆல்ஃபபெட்டிக்கல் அரே ஷார்ட் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற பில்டின் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அரேக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக ஆர்கனைஸ் அண்ட் சார்ட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சார்ட், ரிவர்ஸ், டூ சார்ட்டட் அண்ட் டூ ரிவர்ஸ்ட். ஸோ இப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கோடில் யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு கான்ஸ் கீவர்ட் யூஸ் பண்ணிட்டு ஆல்ஃபா அப்படிங்கிற வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி ஒரு அரே வேல்யூஸ் வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த அரே வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த அரே வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு ஏபிசிடியாக கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ஆர்டராக இல்லாமல் மிஸ் அலைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த ரிசல்ட் வேரியபிள்லாம் ஸ்டோர் பண்ணி அந்த ரிசல்ட் நம்ம கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற அரே வேரியபிள் நேம் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ஃபா நேமில் தான் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிக்கிட்டு டாட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சார்ட். ஸோ சார்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் அசம்பிள் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பிசிஇஎஃப்டிஏன்னு இருக்குல்ல, எல்லாமே வந்துட்டு ஆர்டராக ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு அலைன் பண்ணி கொடுத்துரும். அந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிட்டு டாட் சார்ட் அப்படிங்கிற மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். எல்லாமே வந்துட்டு ஏபிசிடிஇஎஃப்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அலைன் ஆகி கொடுத்துருச்சு. ஓகேவா? ரிசல்ட்டில் வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கேன். இந்த ஆல்ஃபாவை எனக்கு சார்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேல்யூ தான் வந்துட்டு எனக்கு ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபாவே வந்துட்டு எப்படி இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த ஆல்ஃபாவை ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஆல்ஃபா வேல்யூஸும் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற ஆல்ஃபா வேல்யூஸ் வந்துட்டு பிசிஇஎஃப்டிஏ தான். ஸோ அந்த வேல்யூஸ்மே வந்துட்டு இந்த வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிருச்சு. ஓகேவா? இதில் வந்துட்டு என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் வந்துட்டு அப்படியே சார்ட் பண்ணி நம்ம கொடுத்துரும். பட் ஒரிஜினல் வேல்யூஸை வந்துட்டு அதை மாடிஃபை பண்ணிடும். அதான் வந்துட்டு இந்த சார்ட்டிங் மெத்தட். ஓகேவா? ஒரிஜினல் வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு சார்ட் ஆகக்கூடாது. ஒரிஜினல் வேல்யூ வந்துட்டு அப்படியே இருக்கணும். எனக்கு கரண்ட்டாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் சார்ட் பண்ணி எனக்கு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண அப்படின்னா மட்டும் நம்ம டூ சார்ட்டட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த டூ சார்ட்டடுங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா வந்துட்டு எனக்கு டூ சார்ட்டட் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ஏ டு டி ஏபிசிடி வரைக்கும் ப்ராப்பராக எல்லாம் அலைன் ஆகி ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆகிட்டு அது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற வேரியபிள் நேமில் என்ன இருக்குது? பிசிஇடிஏன்னு இருக்குல்ல, இது அப்படியே வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் இல்லாமல். ஓகே? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேங்க பாருங்கள். எனக்கு இது மட்டும் ஏபிசிடிஎஃப்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் எனக்கு ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் அரே வேல்யூஸ் வந்துட்டு எதுவுமே சேஞ்ச் ஆகல, அப்படியே இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு டூ சார்ட்டட். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் வேல்யூஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் நமக்கு வேல்யூஸ் வந்து சார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ஃபா டாட் ரிவர்ஸ். ஓகே? ஸோ இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ஏடிஎஃப்இசிபின்னு சொல்லிட்டு அப்படியே வேல்யூஸை வந்து ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஏடிஎஃப்இசிபின்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுவும் வந்துட்டு ஒரிஜினல் வேல்யூஸை அஃபெக்ட் பண்ணி எனக்கு ஒரிஜினல் வேல்யூஸை ரிவர்ஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு ரிவர்ஸ் மெத்தட். ஒரிஜினல் வேல்யூஸை வந்து அஃபெக்ட் பண்ணி மாடிஃபை பண்ணி கொடுத்துரும். இருக்கிற வேல்யூஸை வந்துட்டு எனக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரிஜினல் வேல்யூ அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த டூ ரிவர்ஸ்ங்கிற மெத்தட் இருக்குல்ல, ஸோ இந்த மெத்தட் நான் காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த வேல்யூ வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பட் ஒரிஜினல் வேல்யூஸ் வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் அது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதான் வந்துட்டு டூ ரிவர்ஸ்ட். ஓகே? ஸோ சார்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இருக்கிற அரே வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு லைன் பை லைனாக அசெண்டிங் ஆர்டரில் அலைன் பண்ணி கொடுத்துரும். பட் ஒரிஜினல் வேல்யூ வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரிஜினல் வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா டூ சார்ட்டடுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகாது. கொடுத்துருக்கிற வேல்யூ வந்துட்டு நமக்கு நியூ அரேவாக வந்துட்டு சேவ் ஆகி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் அப்படின்னா நமக்கு இருக்கிற செட் ஆஃப் வேல்யூஸ் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் ஒரிஜினல் வேல்யூ அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரிஜினல் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா டூ ரிவர்ஸ்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வேல்யூஸை ரிவர்ஸ் பண்ணி ஒரு வேல்யூவில் சேவ் பண்ணிடும். பட் ஒரிஜினல் வேல்யூ அஃபெக்ட் ஆகாமல் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஆல்ஃபபெட்டிக்கல் அரே ஷார்ட் மெத்தட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூமரிக் ஷார்ட் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.